நாட்கள் நீங்கள் செய்திருக்க முடியாது, அது திமுக தான் காரணம் என்று சொன்னார்கள். நானும் அதை தான் சொல்கிறேன். இன்று அவர் சொன்ன சட்டம் ஒழுங்கு, போதை பொருள் எல்லா பிரச்சனைக்கும் 5 ஆண்டு காலமாக அவர்கள் செய்த திமுக ஆட்சி தான் காரணமாக இருக்க முடியும் என்பதையும் சுட்டிக்காட்டிக் கொள்கிறேன். பள்ளி மாணவர்கள், ஒரு கல்வித்துறை அமைச்சர் தான் பள்ளி மாணவர்களினுடைய புத்தக பையிலே அன்றைய முதல்வர் ஸ்டாலின் படத்தை நாங்கள் போடவே இல்லையே என்று பெருமையாக சொன்னார். அப்புறம் ஏன் சார் லேப்டாப்ல மட்டும் அந்த படத்தை போட்டீங்க? நீங்க லேப்டாப்பில் போட்ட படத்தை எங்கள் மாணவர்கள் திண்ணர் வைத்து அழித்து விட்ட காட்சிகளும் சமூக வலைதளத்தில் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு வரியில் சொல்கிறேன், கோயில் பிரச்சனையை முத்தமிழர் டாக்டர் கலைஞரினுடைய வசனத்தையே சொல்கிறேன். நாங்கள் கோவில் கூடாது என்று சொல்லவில்லை, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்று தான் சொல்கிறோம். தூய்மை தொழிலாளர்களை இன்றே பார்த்து விட்டதாக முதல்வர் அவர்கள் முன்னாள் முதல்வர் பார்த்து விட்டதாக சொல்கிறார்கள். எங்கள் கேள்வியே அதுதான். 10 நாட்கள் ஒரு வாய் சாப்பிடாமல் உண்ணாமல் இருந்தபோது நானும் எனது சகோதரர்கள் ஆனந்தும் மாதவம் போய் பார்த்தோமே. இன்று தூய்மை தேவதைகளை பார்க்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு ஏன் சார் பார்க்கல? ரிப்பன் மாளிகைக்கு அட்ரஸ் தெரியலையா? எப்படி போக வேண்டும் என்ற பாதை தெரியவில்லையா? தமிழ்நாடு எத்தனையோ திருடர்களை பார்த்திருக்கிறது. அலிபாபாவும் 40 திருடர்களையும் கூட பார்த்திருப்பீர்கள். அலிபாபாவும் ஃபியூஸ் கேரியர் திருடர்களையும் இப்போதுதான் எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதை குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் மின்வெட்டை குறித்து சொன்னதற்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இதே மாவட்டத்தில் சொன்ன ஒரு வரியை